ஒரு நபருக்கு ஏதோ ஒரு கஷ்டம், மனக்கவலை, இல்ல ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னும்போது, முடிஞ்சா நம்ம போய் அவங்களுக்கு 4 வார்த்தை நல்லதா, ஆறுதலா பேசலாம். அப்படி இல்லையா, அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தா உதவி கூட செய்யலாம். இல்லையா, நமக்கு ஏன்பா இந்த வம்பு அப்படின்னு ஒதுங்கி ஓரமா போய் நின்றணும். ஏன்னா, அவங்களோட காயங்களுக்கு மருந்தா இல்லாட்டினா கூட பரவால்ல. அந்த காயத்த குத்தி கிழிக்கிற முள்ளா மட்டும் இருந்துறக்கூடாது. அவங்களோட பிரச்சனைகள பெருசுபடுத்தி வேடிக்கை பார்க்கக்கூடாது. யாரும் யாரோட வலியையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்ல. காயப்பட்டிருந்தா வலிக்கும் அப்படின்ற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா கூட போதுமானது தான். முடிக்க முடியாட்டினா கூட பரவால்ல. முயற்சி செஞ்சு பார்க்க மட்டும் தவறிறாதீங்க. ஏன்னா, நம்மள்ல பல பேர் எங்கேயும் தோத்து போயிருவோமோ அப்படின்ற பயத்திலேயே முயற்சி செய்யாம அத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா, ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க. வாழ்க்கையில எப்பயுமே எதிர்பார்த்த விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எதிர்கொள்றதுக்கும் நம்ம எப்பயுமே தயாரா இருக்கணும். துணியாத வரைக்கும் இந்த வாழ்க்கை பயம் காட்டிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் துணிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு வழிகாட்டும். இந்த 5 விதமான நபர்கள் நம்மளோட வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தூரமாவே இருக்கட்டும். 1. நம்ம எது சொன்னாலோ, இல்ல செஞ்சாலோ நம்மக்கிட்ட எதையுமே இது நடக்காது, இது முடியாது அப்படின்னு எதிர்மறையாவே பேசக்கூடிய நபர்கள். 2. சின்ன சின்ன விஷயங்கள கூட ஊதி பெருசாக்கி ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தக்கூடிய நபர்கள். 3. நம்மளோட கஷ்டமான தருணங்கள நமக்கு உதவி செய்யாட்டினா கூட பரவால்ல, மத்தவங்களையும் உதவ விடாம தடுக்கக்கூடிய நபர்கள். 4. எப்பயுமே நம்ம கூடயே இருந்துட்டு ஒரு செயல் செஞ்சு அது தவறா முடியும்போது, அந்த செயலுக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு நம்மள கழட்டி விடக்கூடிய நபர்கள். 5. இது செய்றேன், இத உனக்கு தரேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நமக்கு வாக்குறுதி குடுத்துட்டு, அத நிறைவேத்தாம சமயம் பார்த்து கழுத்தறுக்கக்கூடிய நபர்கள். குழந்தைங்கள பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள். 1. அவங்க அப்படி, இவங்க இப்படின்னு யாரையும் எத வச்சும் ஜட்ஜ் பண்ணாம எல்லாத்துக்கூடயும் ஈஸியா மிங்கிள் ஆகுவாங்க. ரொம்ப சகஜமா பழகுவாங்க. 2. எப்பயுமே அவங்களோட முகத்துல சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. அவங்க இருக்கக்கூடிய இடத்த சந்தோஷமா வச்சுக்குவாங்க. 3. நம்மள பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. அப்படி யார் என்ன நினைச்சாலும் அத பத்தி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. 4. நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தியும், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தியும் அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் மொமெண்ட்ட மட்டும் என்ஜாய் பண்ணுவாங்க. 5. யாருக்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. மனசுல எதையுமே தூக்கி வச்சு சுமக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யாருக்கிட்ட, எப்ப, எப்படி பேசணும் அப்படின்றத கத்துருக்குறோமோ, அதே அளவுக்கு எந்தெந்த இடங்கள்ல நம்ம பேசாம மௌனமா இருக்கணும் அப்படின்றதையும் கொஞ்சம் கத்துக்கணும். ஏன்னா, பேச்சு திறமை அப்படின்றது வாழ்க்கையில நமக்கு பல நேரங்கள்ல வழிகாட்டினாலுமே கூட, மௌனம் தான் சில சந்தர்ப்பங்கள்ல நம்மள பாதுகாக்கும். அது மட்டும் இல்ல, பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட பலவீனம் என்ன அப்படின்றது மத்தவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பேசாம அப்பப்ப மௌனத்தையும் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா, மத்தவங்களோட பலவீனம் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியும். நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஒரு நபர் நம்ம மேல அன்பா இருக்கிறாங்க, ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க, நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம சொல்லாமலே அவங்க அத புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும்போது, அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட நம்மளும் கொஞ்சம் அன்பா இருக்கிறது, விட்டு குடுக்கறது அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் தப்பே கிடையாது. ஆனா அப்படி இல்லாம, விட்டு குடுத்து போக முடியல, அன்பு காட்ட முடியல, அவங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னா கூட, குறைஞ்சபட்சம் வார்த்தைகள்னால அவங்களோட மனச காயப்படுத்தாம இருக்கலாம். அவங்கள அலட்சியப்படுத்தாம இருக்கலாம். ஏன்னா, இந்த அலட்சியமும், அவமதிப்பும் தான் உங்க அன்பானவங்கள உங்கள விட்டு தூரமா நிக்க வைக்குது. எது ஒண்ணும் நம்மகிட்ட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. அது நம்மள விட்டு போனதுக்கப்புறம், நம்ம அத இழந்ததுக்கப்புறம் தான் அதோட மதிப்பே நமக்கு புரிய வரும். அது பொருளா இருந்தாலும் சரி, உண்மையான அன்பா இருந்தாலும் சரி. உதவி செய்றது அப்படின்றது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் யார் யாருக்கு உதவி செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற சில விஷயங்களையே சில நபர்கள் தான் நமக்கே சொல்லிக் குடுக்குறாங்க. ஏன்னா நம்ம யாருக்கு பாவப்பட்டு உதவி செய்றோமோ, அவங்க தான் நம்மளையே படுகுழியில தள்ளுற மாரியான விஷயங்கள நமக்கு பின்னாடி இருந்து செஞ்சுட்ருக்காங்க. அதனால இந்த மாதிரி உதவியோட தரம் தெரியாத நபர்களுக்கும், நேர்மை இல்லாத நபர்களுக்கும் எப்பயுமே உதவியே செய்யக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம செய்ய போற உதவினால வருங்காலத்துல நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்படிப்பட்ட நபர்களுக்கும் நம்ம உதவி செய்யக்கூடாது. இது சுயநலம்லாம் கிடையாது. ஏன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது, நம்ம மட்டும் இல்ல, நம்மளோட குடும்பமும் தான் இதுல சேர்ந்து பாதிக்கப்படும். நம்மகிட்ட இருக்கக்கூடாத, நம்மளோட வாழ்க்கையவே அழிக்கக்கூடிய 4 முக்கியமான குணங்கள். 1. நம்மளோட லட்சிய பாதையில செயல்பட விடாம தடுக்கக்கூடிய சோம்பேறித்தனம். 2. தனக்காக எந்த ஒரு முயற்சியிலுமே ஈடுபடாம அடுத்தவங்களோட முன்னேற்றத்த பார்த்து எரிச்சல் படக்கூடிய பொறாமை குணம். 3. அறிவு கண்ண மறைச்சு நல்லது கெட்டதுகள சிந்திக்க விடாம செய்யக்கூடிய மோசமான உணர்ச்சியான கோபம். 4. நம்மளோட தன்னம்பிக்கையை இழக்க செய்யக்கூடிய பயம்.
இந்த 4 குணங்கள்ல ஏதோ ஒரு சில குணங்கள் நம்மகிட்ட இருந்தா கூட அத மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, அது நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு உதவும். நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.